அந்த கல்யாண வீட்டில எல்லாம் ஒரு 13 கூட்டு 15 கூட்டு வச்சு சாப்பாடு இறைச்சி எல்லாம் போடுவாங்க. அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு கழனி 2வது கழனியில் மேக்ஸிமம் எல்லாம் இருக்கும். இந்த 3வது கழனியில் போகும்போது அந்த 13 கூட்டுங்கிறது 10 கூட்டாக மாறும். அடுத்து 4வது கழனிக்கு போகும்போது அந்த 10 8ஆக மாறும். 5வது கழனி போகும்போது 8ங்கிறது 6ஆக மாறும், 5ஆக மாறும். ஆனால் கடைசியில் உட்காரவனுக்கு வெறும் சோறு ரசம் தாங்க மிஞ்சும். ஸோ இது எதனால் இப்படி வருது அப்படின்னா, இது வந்து இயற்கையிலேயே உள்ளது. அது மனிதனுக்குடைய பேராசை. அந்த பேராசை வந்து அதிகமாக எண்ணங்கள் பெருசாகும், ஆனால் செயல்பாடு கம்மியாக இருக்கும். அது என்ன காரணம் தெரியுமா? அதுதான் பேராசைன்னு சொல்கிறது. வெறும் நார்மலான ஒரு ஆசை அப்படின்னா ஒரு 10 கூட்டு இல்லை ஒரு 8 கூட்டோட நிப்பாட்டினாங்கன்னா கடைசியில் உட்கார்றது வரைக்கும் தேவையும். இது ரொம்ப பேராசை பிடிச்சவங்க இந்த வாழைக்காய் ஒரு மலைக்கறி கூட்டு வைப்பான். அந்த மலைக்கறி கூட்டில் வாழைக்காய் மட்டும் தனியாக எடுத்து பொரிச்சு சீனியை போட்டு அது ஒரு ஸ்வீட்டுன்னு வைப்பான். ஸோ இந்த மாதிரியான பேராசைகள் வரும்போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். இது வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான கல்யாண வீட்டுகளில் விசேஷ வீட்டில் இது நடக்கும். ஸோ இது வந்து தொட்டு வாழையடி வாழையாக நடக்கக்கூடிய விஷயம். அதாவது ஸ்கூலில் படிக்கும் போதும் இதே தான். அது வந்து நார்மலாக ஒரு பொண்ணை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டே மச்சான் அந்த பொண்ணு என்னதான் பார்க்குறா, லவ் பண்ணுறா அப்படின்னு. அந்த பொண்ணு எதுக்கு பார்க்குறான்னா இந்த பையன் ஏதாவது கிறுக்குத்தனமாக தான் பண்ணியிருப்பான். அதனால் அந்த பொண்ணு ஏதாவது ஒரு கிறுக்கு நிற்கானேன்னு தான் பார்ப்பாளே தவிர இவனை லவ் பண்ணுறேன்னு பார்க்க மாட்டான். ஆனால் இந்த கிறுக்கு என்ன இருப்பான், ஸோ அந்த பொண்ணு என்ன பார்க்குறாடா, 2-3 வாட்டி பார்த்துட்டாடா அப்படி. இது ஒரு பேராசை. அவள் பார்க்குறா, ஓகே, அதோட ஆசை, அதோட நிப்பாட்டினானா பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து இந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரங்கே மனிதன் வந்த பிறகும் நாகரிகமானதுக்கு பிறகும் அந்த மனுஷனுக்குள்ளே அந்த குரங்கு இருக்குது. ஸோ மங்கி இஸ் இன் மேன். கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இங்கிலீஷ் எல்லாம். என்ன பண்ணுறது, வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு இருப்பாங்க, இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி போகணும். ஸோ அந்த ஆசை பேராசை அந்த தப்பு இல்லை, ஆசைப்படுறதும் தப்பு இல்லை, பேராசைப்படுறதும் தப்பு இல்லை. அதுக்கான தகுதிகளோடு ஆசைப்பட்டால் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகள், அவள் லிப்டிக் வாங்கியாப்பா, மேக்கப் வாங்கியாப்பா, கீழ்ஸ் வச்சு செருப்பு வாங்கியாப்பா, இதெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீ பேராசைப்படுறது நியாயம் இருக்குது. நீ ஆசைப்பட்டேன்னா ஒரு அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுமா, போதும்பா, ஏதோ ஒரு வத்தலத்தில் கல்யாணம் பண்ணி போகணும் அப்படின்னு நல்லா இருக்கும். ஏன்னா நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் அவள் போடுவான். நீ ஒரு சாதாரண ஒரு ரோட்டுகளில் போய் ஒரு 200 செப்பல் வாங்கி கொடுத்தா போடுவான். ஆனால் நீ அவள் ரொம்ப அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி பேராசை பிடிச்சி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணுக்கு நீ 200 செப்பல் கொடுத்தா வாங்க மாட்டான். ஏன்னா அவள் வந்து செருப்புக்கு கீழே வந்து இந்த சென்ட்ரிங் வேலை பார்க்கும்போது தூண் வைப்பாங்க பார்த்துருக்கியா, அது மாதிரி அந்த மாதிரி செருப்பு தான் விரும்பும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து நாகரிகங்கள் எங்கேயே போச்சு. ஒரு காலத்தில் பெண்களை பார்த்தா கடவுளாக கும்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு லிப்டிக்லேயே வெரைட்டிஸ் வந்துச்சு. பிங்க் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. அதாவது பிங்கும் எல்லோவும் சேர்ந்த ஒரு ஷேடோ கலரில் இருக்குது. ஸோ நாகரிகங்கள் வளர வந்து ஆபத்து. அதாவது அன்னைக்கு சும்மாலாம் பாடினாங்க, ஆவதும் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே. ஆனால் 100% அழிவது தான் பொண்ணால், ஆவது பொண்ணால் ரொம்ப கஷ்டம். ஒரு ரேர் ஒரு 90% அழியுது, 10% சில பொண்கள் ரொம்ப ரேரான பொண்களால் தான் இன்றைக்கி இந்த நாடு வந்து இப்படி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜேடியில் பார்த்துருப்போம், ஹெலிகாப்டரில் மாப்பிள்ளை வரணும், ஒரு நாள் கட்டினா சேலை இன்னொரு நாள் கட்ட மாட்டேன், எல்லாம் ஓகே. ஆனால் நீ அதுக்குள்ளே தகுதியில் இருக்கணும் இல்லை. உன்னை வந்து டெலிகாப்டரில் வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு மாப்பிள்ளை இருக்கான்னா அவனு ஒன்றை எதிர்பார்ப்பா இல்லை, நீ அம்பானி வீட்டு பொண்ணாக இருக்கணும் இல்லை. சும்மா ஆசை மட்டும் பட்டவர்களும் அது நியாயம் வேணும் இல்லை. நீங்கள் எதிர்பார்ப்பேன், எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், எனக்கு ஒரு 100 ஏக்கரில் தென்னந்தோப்பு வேணும், அவனும் எதிர்பார்ப்பான். 500 பவுனில் நகை வேணும், 20 லட்சம் ரூபா ரொக்கம் வேணும், டொயோட்டாவில் இனோவாவில் கிறிஸ்டா வேணும்னு எதிர்பார்ப்பான். ஆனால் நீங்களும் அதுக்கு இருக்கணும்ல. சும்மா எனக்கு வந்து அவன் டெலிகாப்டரில் வரக்கூடாதுன்னு சொல்லிவிடாது இல்லை. ஸோ நியாயம் தான், ஆசைப்படுறது நியாயம். ஆனால் பேராசை மட்டும் படாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேராசைப்படுறதும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்குள்ளே தகுதியோடு பேராசைப்படுங்க. SSLCயில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனும் அதுக்கான ஸ்டடியும் அதுக்கான மெனக்கேடுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றால் முடியும் அப்படின்னா நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதுக்கு மேலே ஒரு இறை அச்சம்னு ஒன்று இருக்கணும். அது இறை பக்தி. அந்த கடவுள் பக்தியோடு இருந்தால் கடவுள் நமக்கு நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் தருவார். ஸோ நமக்கானது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. அதனால் ஆசைப்படுங்க, பேராசைப்படாதுங்க. நமக்கானது நிச்சயம் எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வரும் கடவுள் துணையோட. சரியா? ரொம்ப நன்றி.